கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, சொர்க்கத்துடைய ஆறு என்ன? பாலாறு, தேனாறு, நீராறு, மதுவாறு, இதைத்தான் நாங்க பேசுவோம். ஆனால் இதே மாதிரி ஆறு நரகத்திலே அல்லாஹ் தஆலா நரகவாதிக்காக வேண்டி தயார் செய்து வைத்திருக்கின்றான். அதுல ஒன்னாத்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மாஉல் ஹமீம், மாஉல் ஹமீம், சுடு தண்ணி, சுடுநீர். இங்க உள்ள சுடு தண்ணி அல்ல, 3000 வருஷம் நரகத்துடைய நெருப்புல எரிக்கப்பட்ட நரகத்துடைய நெருப்புல சூடாக்கின சுடு தண்ணி. அது வாய்க்கு லேசானதல்ல. சுப்ஹானல்லாஹ். இமாமுனா கஸாலி ரஹ்மத்துல்லாஹி ரிவாயத் செய்றாங்க, நரகவாதிகள் கியாமத்துடைய நாளையில 1000 வருஷம் தண்ணீர் தாகத்தால சிக்கி தவிச்சு கொண்டிருப்பாங்க. மாலிக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் எப்ப நரகத்துடைய பொறுப்பை அல்லாஹ் கொடுத்தானோ அதுல இருந்து அவருடைய உள்ளத்துல அல்லாஹ் இறக்க தடுத்துட்டான். அவருடைய முகத்துல சிரிப்பு இல்ல. நரகவாதிகள் கதறக்கூடிய நேரத்துல நரகவாதிகளோட அந்த சத்தம் கூட அவருக்கு கேட்காது, அவ்வளவு கடினமா இருப்பாங்க. சுப்ஹானல்லாஹ். 1000 வருஷத்துக்கு பின்னால மாலிக் அலைஹிஸ்ஸலாம் ஒரு முறை நரகவாதிகளின் பக்கம் சைக்கினை செலுத்துவாங்க. நரகவாதிகள் தண்ணி சைக்கினை செய்வாங்க. இப்ப விளங்கி கொள்வாரு, நரகவாதிகள் தண்ணி கேட்கிறாங்க. இப்ப என்ன செய்யப்படும் சொன்னால், இந்த மாஉல் ஹமீம் சொல்ல இல்ல ஹமீம வகஸ்ஸாகா, குர்ஆனுடைய தெளிவான ஆயத்து. சூடாக்கப்பட்ட நீர் எப்படியாப்பட்ட சூடுன்னு சொன்னால் 1000 வருஷம். இன்றைக்கு சஹருக்கு நாங்க நோம்பு பிடிச்சோம். ஒரு 10 ஹவரோ 12 ஹவரோ நாங்க இருக்கக்கூடிய நேரத்துல எப்படி ஒரு தண்ணி தாவம் ஒன்று வருது. அந்த பாங்கு சொல்ல கிட்டையா போக்கல எல்லாத்துல உள்ளமும் ஹவால இருக்கி. பாங்கு சொல்ல மாட்டாங்களா, பாங்கு சொல்ல மாட்டாங்களா, தொட்டு தண்ணியை குடிச்சு கொள்றதுக்கு. இந்த 12 வருட தண்ணி தாகம் எப்படி இருந்துச்சுன்னா 1000 வருஷன்றது கண்ணியமான சகோதரர்களே, அல்ல அந்த நிலைமையை எல்லாத்தையும் பாதுகாக்கணும். யாரும் யாருக்கும் உதவி செய்யலாத கட்டல். சுப்ஹானல்லாஹ். நரகவாதிக்கு அந்த தண்ணி கொடுக்கப்படும். சுப்ஹானல்லாஹ். அவர் அந்த தண்ணி தாகம் தாங்கேலாம அந்த தண்ணீர் கோப்பை என்ன செய்வார் சொன்னா கிட்ட எடுப்பாரு. நரகத்துடைய புகை அந்த மனிதண்ட முகத்துல பட்டு முகத்துல இருக்கக்கூடிய சதக்கலண்டு அப்படி கீழே போடும். சுப்ஹானல்லாஹ். அதை மீறி என்ன செய்வார்னு சொன்னால் நரகவாதி தண்ணி தாகம் தாங்கிக் கொள்ள இல்லாம தண்ணியை குடிப்பாரு. உடம்புல இருக்கக்கூடிய அந்த பார்ட்ஸ் எல்லாம் கலண்டு கரைஞ்சி பின்துவாரத்தால வந்து திரும்பவும் புதிய ஒரு ஆடையை கொடுப்பான், புதிய ஒரு உடம்பை கொடுத்து வேதனை செய்யப்படும். எந்த அளவுக்கு சொன்னா ஒரு நாளைக்கு 70000 முறை ஒரு நரகவாதி பசியாலையும் தாகத்தாலும் வேதனை செய்யப்படுவார். சுப்ஹானல்லாஹ். எவ்வளவு பயங்கரமான நரகம். அந்த நரகத்தை நினைச்சு நாங்க எப்படி அழுவோனும், எப்படி எல்லாம் பாதுகாப்பு தேடணும். சுப்ஹானல்லாஹ். கண்ணியமான சகோதரர்களே, மேலும் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நரகத்துல இன்னொரு ஆறொண்டோடும். அதுதான் பயங்கரமான ஆறு. அதுதான் சொன்னாங்க தீனத்தில் ஹபால் அல்லது ஹிபால், ரெண்டு மாதிரி வந்திருக்கி. ஒரு ஆறொண்டு ஓடுமா. சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் வமா தீனத்தில் ஹபால் யா ரசூலல்லாஹ், தீனத்தில் ஹபால் சொன்னா என்ன? நபி அவங்க சுருக்கமான முறையில பதில் கொடுத்தாங்க, சதீது அஹ்லின் நார், நரகவாதிட உடம்புல இருந்து வழியக்கூடிய சீலும் சலமும் இரத்தமும் அதை அல்லாஹ் நரகவாதிகளுக்கு அல்லாஹ் போட்ட கொடுப்பான். ஹதீஸ்ல வந்திருக்கி. ஹதீஸ்ல மென்ஷன் பண்ணி காட்டிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த பானத்தை அல்லாஹ் யாருக்கு போட்டுவான்னு சொன்னால், யார் உலகத்துல வாழ்ற நேரத்துல போதை பாவிச்சாங்களோ அவர்களுக்கு போட்டக்கூடிய பானம் சொல்லி சொன்னாங்க. குடிக்கேலுமா நரகவாதிகள்ட சீல் சலத்தை? ஏன் உடம்புல இருந்து சீல் சலம் வருது. ஏன சொந்த மனைவி கூட கிட்டடிக்க மாட்டா. உலகத்துடைய சீல் சலமே அப்படின்னா நரகத்துடைய நரகவாதிகள்ட உடம்புல இருந்து வரையக்கூடிய சீல் சலம் அதை விட பயங்கரமானது. கவலைக்குரிய விஷயம் என்னண்டா, நோம்புடைய மாசத்துல கூட சில பேர் என்ன செய்யல, போதை பழக்கத்தை உடல்ல. அவங்களுக்கு பயம் இல்ல. அவங்க எல்லா காலத்திலும் ஒரு மாதிரி, அவங்களோட இன்பம் தான் பெருசு. போதை பாவி, நாங்க கவுன்சிலிங் லைன்ல இருக்கிறோம், போதை பாவிக்கிறவனோட நான் கொஞ்சம் பேசி பார்த்தா அவன் சொல்றான் என்ன தெரியுமா, இந்த போதை பாவிக்கக்கூடிய நேரத்துல நான் வேற உலகத்துக்கு போறேன், இந்த உலகத்தை அனுபவிக்க தெரியாத துருப்பாக்கியசாலிகள் தான் நீங்க இல்லான்றான். அந்த அளவுக்கு போதை அவனை மாட்டிருச்சு.